எல்லா ரயில் தேவைகளுக்குமான ஒரே ஆப் ரயில் ஒன் அப்படிங்கிற ஒரு ஆப் நம்ம இந்தியன் ரயில்வேஸ்ல இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஒரு 3 to 4 days தான் ஆகுது. நேற்று இந்த ஆப் யூஸ் பண்ணி ஒரு ட்ரெயின் புக்கிங் நான் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவே எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் ஆப்பை விட இது வந்து எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருந்த மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால தான் புக்கிங் பண்ணதுக்கப்புறம் அதை பற்றி உங்களுக்கு நான் வந்து ஒரு சின்ன ரிவ்யூ சொல்கிறேன். ப்ளஸ் இந்த ஆப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி, எப்படி ஓப்பன் பண்ணி, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன கிளிப்பிங்கும் நம்ம இந்த பிளாக்ல பார்த்துடலாம். ஆல்சோ ரயில்வேஸ் இப்போ அடிஷ்னலாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க, அதை பற்றியும் நம்ம லாஸ்ட்ல பார்ப்போம். ஸோ இந்த ரயில் ஒன் அப்படிங்கிற ஆப்பு கொஞ்ச மாதங்களுக்கு முன்னாடி ஸ்வரைல் அப்படிங்கிற ஆப்பா பீட்டா வெர்ஷனாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பிளே ஸ்டோரில். அதை டவுன்லோட் பண்ணி நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது ஒரு ட்ரையல் பீரியட் மாதிரி இந்தியன் ரயில்வேஸ் அதை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதில் வந்து ஏதாச்சும் மிஸ்டேக்ஸு, ஃப்ளாஸ் ஏதாச்சும் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக. அப்பயே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் வந்து நிறைய எரர்ஸ் இருந்தது வந்து நான் வந்து பார்த்தேன், இந்த மாதிரி வீடியோஸை நான் பார்த்தேன். ஸோ அப்படி பார்த்து அந்த எரர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி இந்தியன் ரயில்வேஸ் ஒரு ரீஃபர்பிஷ் பண்ணி அந்த ஆப்பையே வந்து ஒரு ரீஃபர்பிஷ் பண்ணி திருப்பி கொண்டு வந்திருக்காங்க, பேரை சேஞ்ச் பண்ணி. மேபி அந்த பேர் வந்து ஒத்து வரலன்னு நினைக்கிறேன். அதான் ரயில் ஒன், ரயில் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் ஒன் ஆப்ல. ஸோ அதனால தான் வந்து ரயில் ஒன் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து டைரக்டா நம்ம வந்து பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாத்துலயுமே ஆண்ட்ராய்டு, ஐபோன் எல்லாத்துலயுமே வந்து அவைலபிளா இருக்கு. டவுன்லோட் பண்ணோடனே டவுன்லோட் பண்ணும்போதே 10 லட்சத்துக்கு மேல டவுன்லோட், அதாவது 1 மில்லியன் பிளஸ் டவுன்லோட்ஸ் இது வரைக்கும் ஆயிருக்கு. அந்த ஆப்பு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். எதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன டேபாக வரும். அதையெல்லாம் சைடில் தள்ளி விட்டுட்டு நம்ம உள்ளே போனோடனே ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க. எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க என்னென்ன இருக்கு. ரிசர்வ்டு டிக்கெட், அன்ரிசர்வ் டிக்கெட், பிளாட்ஃபார்ம் டிக்கெட், அப்புறம் ஃபுட் ஆன் ட்ரெயின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறது, ஏதாச்சும் ட்ரெயினில் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறது, ரயில் மதாது, அப்படி நிறைய ஆப்ஷன்ஸு ஒரே ஸ்க்ரீனில் நல்ல ஒரு தீமில் கொடுத்துருந்தாங்க. ஓப்பன் பண்ண உடனே பார்க்கவே நல்லா இருந்துச்சு. எல்லா விஷயங்களும், ரயில் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் ஒரே ஆப்ல இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஹோம் ஸ்கிரீன்லயும் அப்படிதான் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி ஐஆர்சிடிசி ஐடியில வந்து லாகின் கேட்கும். நம்ம வந்து எப்படி வந்து ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் வந்து நம்ம வச்சிருந்தா ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் ஆப்ல லாகின் கேட்குமோ அதே மாதிரி தான் இந்த ரயில் ஒன் ஆப்லயும். இந்த ஆப்லயும் பாத்தீங்கன்னா நீங்க போய் வந்து லாகின் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க 2 ஆப்ஷன் கேட்கும். ஒன்னு ஐஆர்சிடிசி வச்சிருக்கீங்க, ஐஆர்சிடிசி லாகின் உங்ககிட்ட இருக்கா, இல்ல வந்து யூடிஎஸ் லாகின் உங்ககிட்ட இருக்கான்னு. ரெண்டுத்துல எந்த லாகின் இருந்தாலும் ஓகே, நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் அந்த அக்கௌண்ட் ஐடி வச்சிருந்தா தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா அந்த அக்கௌண்ட்ல தான் பாத்தீங்கன்னா நீங்க ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சு வச்சிருப்பீங்க இந்நேரம். ஸோ அதுல வந்து நீங்க லாகின் பண்ணணும். அதை வந்து கிளிக் பண்ணி லாகின் பண்ணீங்கன்னா அதே மாதிரி ஐஆர்சிடிசியோட யூசர் ஐடி கேட்கும், பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணோடனே இந்த ஆப்புக்கான ஒரு பாஸ்வேர்டு தனியாக வந்து கேட்கும். அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக டைப் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எம்பின் அப்படின்னு ஒன்று கேட்கும். எம்பின்னா ஒவ்வொரு வாட்டி லாகின் பண்ணும்போதும் அந்த பின் நம்பரை நம்ம யூஸ் பண்ணி இந்த ஆப்புக்குள்ள வந்துக்கலாம். ஸோ லாகின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த ஹோம் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். அண்ட் ஹோம் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கீழே ப்ரொஃபைலில் போய் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் அந்த ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட்ல பண்ண வெரிஃபிகேஷன் இங்கேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு. ஸோ கீழே நீங்கள் ப்ரொஃபைலில் போனோடனே ப்ரொஃபைல் கிளிக் பண்ணோடனே சி ப்ரொஃபைல் இருக்கும், வியூ ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுடைய ஆதார் கார்டு ஐடியோடைய லாஸ்ட்ல ஒரு டிக் சிம்பிள் போட்டிருக்கும், கிரீன் கலர் டிக் சிம்பிள் போட்டிருக்கும். ஸோ அது வந்து அதோடைய அறிகுறி என்னன்னா நீங்க வந்து வெரிஃபிகேஷனை முடிச்சிருக்கீங்க, ஆதார் வெரிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க. இனி வரும் காலங்களில் தக்கல் டிக்கெட்ஸ் எல்லாமே புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த கிரீன் டிக். ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒன்னொன்னா நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரிசர்வ்டு டிக்கெட்ஸ். எப்படி ரிசர்வ் டிக்கெட்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நேற்று நான் அதை தான் பண்ணேன். அந்த ரிசர்வ் டிக்கெட் கிளிக் பண்ணி ஃப்ரம் டு எல்லாம் போட்டதுக்கப்புறம் டேரெக்டாக உள்ளே போச்சு. டேட் போட்டதுக்கப்புறம் டேரெக்டாக உள்ளே போச்சு. என்னென்ன ட்ரெயின்ஸில் என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத லைனாக காமிச்சுது. ஸோ கரெக்டாக நம்ம ஸ்வைப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான ட்ரெயினில் அவைலபிலிட்டி பார்த்து புக் பண்ணி உள்ளே போன உடனே அகைன் நேம் கேட்கும். நேமு, ப்ரிஃபரன்ஸு எல்லாம் கேட்டதுக்கப்புறம் சேம் ப்ரொசீஜர் தான். மேபி ஸ்க்ரீன் தான் மாறி இருக்கு, பட் ப்ரொசீஜர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட்ல எப்படி புக் பண்ணமோ அதே மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் தான். நம்ம பேமெண்ட்டுக்குள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன்ஸும் காட்டும். நம்மளுடைய வேலட் பேலன்ஸு, யூபிஐ மோட் ஆஃப் பேமெண்ட் எல்லாமே வந்து லைனாக காட்டும். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆயிடுச்சு, எந்த ஒரு டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகல. அண்ட் அப்படியே பின்னாடி வருவோம். பின்னாடி வந்தால் அன்ரிசர்வ் டிக்கெட்டுங்கிற ஆப்ஷன் வந்து இது நாள் வரைக்கும் நம்ம ஆன்லைனில் எடுத்துகிட்டு இருந்தது யூடிஎஸ் அப்படிங்கிற ஆப் மூலியமா.
இனிமே அந்த யூடிஎஸ் அப்படிங்கிற ஆப் தேவையில்லை. ஸோ இந்த ரயில் ஒன்னுடைய மோட்டோவே அதுதான். தனித்தனியாக பார்த்தீங்கன்னா எதுக்குமே ஆப் தேவையில்லை. ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் வேணாம், யூடிஎஸ் ஆப் வேணாம், அப்புறம் வந்து இந்த ட்ரெயின்ஸ் வந்து செக் பண்ணுறதுக்கு, ட்ரெயின்ஸ் வந்து லைவ் ஸ்பாட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வேரிஸ் மை ட்ரெயின் ஆப்பும் வேணாம். எல்லாமே இந்த ஒரு ரயில் ஒன் ஆப்லேயே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அன்ரிசர்வ் ட்ரெயின் டிக்கெட் நம்ம புக் பண்ணுறது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே உள்ளே போனால் 2 ஆப்ஷன் காட்டும். இன்சைட் த ஸ்டேஷன், அவுட் சைட் த ஸ்டேஷன் காட்டும். ஸோ ட்ரெயினில் இருக்கும் போதெல்லாம் நம்ம இந்த ஆப்பையும் யூஸ் பண்ண முடியாது. எப்படி யூடிஎஸ் வந்து ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்தால் தான் புக் பண்ண முடியுமோ, அதே மாதிரி தான் இந்த ஆப்லையும். இந்த ஆப்பில் என்ன ஆர்டினரி எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்கன்னா இன்சைட் த ஸ்டேஷன். இன்சைட் த ஸ்டேஷன்னா டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு QR கோட் ஸ்கேனர் இருக்கும். யூடிஎஸ் உடைய QR கோட் ஸ்கேனர் இருக்கும். அந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணால் அப்படியே நம்ம வந்து அதை பேஸ்ட் பண்ணி புக் பண்ணலாம். எங்கேருந்து ட்ராவல் பண்ணுறோமோ அங்கேருந்து புக் பண்ணலாம். பட் அது நம்மளுக்கு தேவைப்படாத ஜாஸ்தி நேரங்களில் நம்ம அவுட் சைட் த ஸ்டேஷன் அப்படின்னு போட்டாலே வந்து அவுட் சைட் த ஸ்டேஷன் ஃப்ரம் டூன்னு காட்டும். அதுக்கப்புறம் வந்து அன்ரிசர்வ் வந்து என்ன டிக்கெட், ஆர்டினரி, மெயில், சூப்பர் ஃபாஸ்ட் அந்த மாதிரி டிக்கெட் கேட்டகரி காட்டும். டேரெக்டாக கீழே வந்து ஃபேர் வரும். அதுக்கப்புறம் நம்ம பே பண்ணணும் அப்படிங்கிற போது அதே மாதிரி ரிசர்வ் டிக்கெட் மாதிரியான ஆப்ஷன், பேலன்ஸு, ஐஆர்சிடிசி பேலன்ஸ் காட்டும். அதுக்கப்புறம் வந்து யூபிஐ காட்டும். எல்லாமே சிம்பிளான ப்ரொசீஜரில் வந்து இந்த அன்ரிசர்வ் டிக்கெட்டும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் பக்கத்து ஆப்ஷன் பிளாட்ஃபார்ம் டிக்கெட். நம்ம எந்த ஸ்டேஷனுக்கு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் தேவைப்படுதோ அப்படியே வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே போல நம்ம ட்ரெயின் எங்க வந்துகிட்டு இருக்கு, என்ன டிலேல வந்துட்டு இருக்கா, கரெக்ட் டைம்ல வந்துகிட்டு இருக்கா, அதை பத்திலாம் தெரிஞ்சுக்க இது நாள் வரைக்கும் நம்ம வந்து வேரிஸ் மை ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஆப்பை யூஸ் பண்ணியிருந்தோம். இனிமே கூட நம்ம யூஸ் பண்ணலாம். வேரிஸ் மை ட்ரெயினை வந்து இந்த கிராசிங் வர ட்ரெயின்ஸ்லாம் எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஆப்பை தான் இனிமே யூஸ் பண்ண போறது. பட் இருந்தாலும் அந்த ஸ்பாட் பண்றது, ட்ரெயினுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் எங்க இருக்கு, எந்த ஸ்டேஷன்ல வந்துகிட்டு இருக்கு, என்ன டிலேல வந்துகிட்டு இருக்கு, அதை பத்திலாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னா இனிமே இந்த ரயில் ஒன் ஆப்லயே வந்து அதுக்கான ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம உள்ள என்டர் பண்ணிட்டு ட்ரெயினோட நம்பரை போட்டா போதும், அது எங்க வந்துட்டு இருக்கு, என்ன டிலேல இருக்குங்கிறத தெளிவா வந்து காமிச்சிடும். அண்ட் அதை தவிர வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னா, நம்ம ட்ரெயினுடைய கோச் பொசிஷன் நம்மளால பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின்ல ஃபுட் ஆர்டர் பண்றது நம்மளால பண்ணிக்க முடியும். அண்ட் ரயில் மதாது, நம்ம ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, அதை வந்து சீக்கிரமே ரெக்டிஃபை பண்ணோம்னா 139 ரயில் மதாது ஆப்ஷன் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து கரெக்டா அவங்க சொன்ன மாதிரி எல்லா ரயில் தேவைகளுக்குமான ஒரே ஆப்பா இந்த ரயில் ஒன் ஆப் இருக்கு. நான் யூஸ் பண்ண வரைக்கும், நேற்று நான் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த ரிவ்யூ சொல்றேன். அப்படி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனா தான் தோணுது. ஐஆர்சிடிசி யூடிஎஸ் விட ஒரு பெட்டர் ஆப்ஷனா இது வந்து தோணுது. பட் இது போகும் காலங்களில் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டார்டிங்ல ஐஆர்சிடிசி ஆப்புமே இதே மாதிரி ஃபாஸ்ட் யூசேஜுக்கு இருந்திருக்கலாம். பட் எல்லாரும் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண அது வந்து கொஞ்சம் வந்து எரர் காமிச்சிருக்கலாம். சர்வரில் வந்து ப்ராப்ளம் ஆகிறது, டிரான்சாக்ஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிறது, நிறைய பேர் அட் டைம் பண்ணும்போது அந்த விஷயங்கள் வந்து ஐஆர்சிடிசியில் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போதைக்கு வந்து கம்மியான பேர் தான் ரயில் ஒன் யூஸ் பண்ணுறதுனால இந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. பட் ஃபியூச்சரில் வந்து நிறையா பேர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணும்போது அது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி தக்கலுக்கும் பார்த்தீங்கன்னா இதே ரயில் ஒன் ஆப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து லாகின் வச்சு உங்களுடைய ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் வச்சு தான் லாகின் பண்ணதுனால அந்த வெரிஃபிகேஷன் காட்டும். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டாக தான் நீங்கள் ரயில் ஒன்னை வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதுலேயே வந்து நீங்கள் தக்கல் புக் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் தக்கல் புக்கிங் ப்ரொசீஜரும் இதே மாதிரி ஃபாஸ்டான டிரான்சாக்ஷன் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து தக்கல் டிக்கெட் கிடைச்சிரும். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். நம்ம இந்தியன் ரயில்வேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கக்கூடிய ரயில் ஒன் அப்படிங்கிற ஆப்பை பற்றி பார்த்துருக்கோம். செகண்டா பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் ஒரு புது ரூல், ஒரு புது விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. சார்ட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது என்ன? இது நாள் வரைக்கும் நம்ம புக் பண்ண டிக்கெட்ஸ்க்கான சார்ட், அதாவது எந்த கோச்சில் வரப்போது, இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டோ இல்லை ஆர்ஏசிலையோ புக் பண்ணியிருந்தா நம்மளுக்கு சார்ட் ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் எந்த கோச்சில் எந்த சீட் நம்பர் நமக்கு அலாட் ஆயிருக்கு. ஆர்ஏசினா எந்த கோச் நம்பரில் எந்த சீட் நம்பர் அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து சார்ட் ப்ரிப்பேர் ஆகிறது. அதாவது ட்ரெயின் கிளம்புற ஒரு 4 மணி நேரம் முன்னாடி, கரெக்டாக 4 மணி நேரம் முன்னாடி ட்ரெயின் வந்து நைட்டு 9:30க்கு கிளம்புதுன்னா கரெக்டாக ஈவினிங் 5:30க்கு நம்மளுக்கு வந்து மெசேஜ் வந்துடும், சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. இதனால் வரைக்கும் 4 மணி நேரம் இருந்ததை இனிமேல் 8 மணி நேரம் ஆக போகுது. உங்க ட்ரெயின் கிளம்புறதுக்கு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து சார்ட் ப்ரிப்பேர் ஆயிடும். ஸோ நீங்க வந்து கரண்ட் அவைலபிலிட்டி புக்கிங்லாம் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருந்தா ட்ரெயின் கிளம்புறதுக்கு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே பாத்துங்க. இப்ப நைட் வந்து ஒரு 10 மணிக்கு ட்ரெயின் கிளம்புதுன்னா நீங்க மதியம் 2 மணிக்கு நீங்க செக் பண்ணிடணும் சார்ட்டிங் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்கு, கரண்ட் அவைலபிலிட்டி புக்கிங் ஏதாச்சும் இருக்கு அப்படிங்கிறத நீங்க 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே பாத்துக்கலாம். ஆல்சோ நீங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல புக் பண்ணிருக்கீங்க, ஆர்இசில புக் பண்ணிருக்கீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது நீங்க 8 மணி நேரம் முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். கன்ஃபார்ம் ஆயிருந்தா நீங்க வந்து அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ற மாதிரியே பிளான் பண்ணிக்கலாம். சப்போஸ் கன்ஃபார்ம் ஆகாம வெயிட்டிங் லிஸ்ட்லயே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது கேன்சல் ஆயிடுது. நீங்க வந்து வேற பிளான் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் இந்த புது ரூலை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா 4 மணி நேரத்துக்கு முன்னாடி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த வெயிட்டிங் லிஸ்ட் விஷயம் தெரிய வந்து நீங்க வந்து வேற பிளான் எதுவும் பண்ண முடியாத நிலைமை மாறிடும். ஸோ 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே அது வந்து தெரிய வரும்போது நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வேற பிளான் வந்து பிளான் பண்ணிக்கலாம்.
ஸோ இனிமே அந்த விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கரண்ட் அவைலபிலிட்டிக்கும் சார்ட் ப்ரிப்பரேஷன் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்சோ இந்த ரயில் ஒன் ஆப்பையும் நீங்க வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இனிமே தான் யூஸ் பண்ண போறீங்கன்னா இது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கைட் மாதிரி இருக்கும், எப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றதுன்னு. யூஸ் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு வந்து அது ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் சூப்பர் ஆப்பா இருக்கு. வரும் காலங்கள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.